சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு எப்போ வந்தாலும் ஒரு தனி உற்சாகமும் தனி எழுச்சியும் நிச்சயமாக ஏற்படும். அதுவும் இந்த துறைமுகம் பகுதிக்கு வரும்போது அது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும். அதே உற்சாகத்தோடு எழுச்சியோடு தான் இங்கே வந்திருக்கிறேன். முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல எப்பவும் போல அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அமைச்சர். எந்த துறைக்கு அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சர். ஆனால் அவர் கிறிஸ்துமஸ் விழாவையும் ரம்ஜான் விழாவையும் மிகச்சிறப்பாக கொண்டாடுவார். அவர் என்னை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு மட்டும் அழைக்கிறது கிடையாது, ரம்ஜானுக்கும் கூப்பிடுவார், பொங்கலுக்கும் கூப்பிடுவார். எனக்கு தெரிஞ்சு வருஷந்தோறும் நலத்திட்ட உதவிகள் சிறப்பு நிகழ்ச்சிகள்னா அது சென்னை கிழக்கு மாவட்டம் தான். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தான். அதற்கு மீண்டும் அண்ணன் சேகர்பாபு அண்ணனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த உரிமையோடு தான், அந்த மகிழ்ச்சியோடு தான் இன்று உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் தனி கவனம் செலுத்தி தனியாக சிறப்பாக நடத்தக்கூடியவர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவை கூட வெறும் ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு திராவிட மாடல் அரசை சிறப்பாக நடத்தி வருகிறாரோ அதே போல இன்னைக்கு துறைமுகத்தில் எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நடத்தியிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று அரசு பொறுப்பேற்று 4.5 வருஷத்தில் என்னென்ன திட்டங்களை நம்முடைய மக்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 கோடி பயணங்கள், 850 கோடி ட்ரிப்ஸ் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. பெண்களுக்கு விடியல் பயண திட்டம், குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும் படிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு 23 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூல் படித்தா பத்தாது, காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு கல்வி உதவித்தொகை, தமிழ் புதல்வன் புதுமை பெண்ணுன்னு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் நாம மட்டும் பெருமையாக சொல்லலை, மற்ற மாநில முதலமைச்சர்களும் வந்து பாராட்டி அவங்களுடைய மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கெல்லாம் மகுடம் வச்சது மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் 1,30,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்காரு மகளிர் உரிமை தொகையாக. அது மட்டும் இல்லை, இப்படி பல்வேறு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நம்மை காக்கும் 48, இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள். இப்படி பல்வேறு முன்னெடுப்புகளால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு வரலாற்றிலேயே முதன்முறையாக இன்னைக்கு இந்தியாவிலே வளர்கின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இந்த வளர்ச்சி, இந்த செயல்பாடெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் தான் இன்னைக்கு ஒன்றிய பாசிச அரசு நம்முடைய அரசுக்கு பல்வேறு தொல்லைகளை, இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கியிருக்கு. புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து மீண்டும் இந்தி திணிப்பு, சமஸ்கிருதம், குலக்கல்வி திட்டம், இதையெல்லாம் தமிழ்நாடு மேலே திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி.
ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார், முடியாது, ஏற்றுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய, பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதி 2000 கோடி ரூபாய் கொடுக்க 2000 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிட்டால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு நாம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர் சொன்னார், நீ மீண்டும் புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிற, ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் குறுக்கு வழியில் தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற, 2000 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த நேரத்திலையும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்காது, தமிழ்நாட்டு மக்கள் மேலே நான் திணிக்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அதை பின்தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு ஏதாவது திட்டம் கொண்டு வந்துச்சுன்னா மற்ற மாநிலங்கள், மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் பார்க்கறது தமிழ்நாட்டை நோக்கி தான். தமிழ்நாடு என்ன முடிவெடுக்குது, தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன முடிவெடுக்கிறார் இந்த திட்டத்திற்கு அப்படின்னு இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மாநிலம் இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த பெருமை அந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களைத்தான் சேரும். இப்படி இப்போ கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக குறுக்கு வழியில் SIRனு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோட அபாயத்தையும், SIRோட என்னென்ன பாதிப்பு வருதுங்கிறதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல எடுத்து கூறினார். குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகுது. என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் அது ஒன்றிய பாஜக அரசுக்கு வரமாட்டேங்குது. சங்கி கூட்டத்திற்கு சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெற மாட்டேங்கிறோன்னு அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் தேடி தேடி நீக்குவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த SIR திட்டம். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டிலிருந்து நீக்கியிருக்காங்க. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் உங்கள்கிட்டலாம் நான் கேட்டுக்கொள்வது, வைக்கிற ஒரு வேண்டுகோள், மிக மிக முக்கியமான வேண்டுகோள். வாக்குரிமை என்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய உரிமை. இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்குகள் இருக்கான்னு முதல்ல உறுதி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கழகத்துடைய BLOக்களை சந்திச்சு ஃபார்ம் 6 கொடுத்து மறுபடியும் விண்ணப்பம் கொடுங்க, அப்ளை பண்ணுங்க. வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரை நிச்சயம் நமக்கு மீண்டும் அதற்கான நேரம் இருக்கு. இதை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இங்கே இவ்வளவு சூழ்ச்சிகளை ஒன்றிய அரசு செஞ்சுட்டு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு, சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினார், பீகார் தேர்தலில் வென்றுட்டோம், எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். தயாராக இருங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொல்கிறார். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிமை கூட்டம் பயப்படும், கலைஞருடைய உடன்பிறப்புகள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம், வடநாட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம், ஆனால் உங்கள் பருப்பு என்னைக்கும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு, தனி கேரக்டர் இருக்கு, தனித்துவம் இருக்கு. நாங்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேட்க இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அனுப்புவோம். ரம்ஜான் அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்போம். பொங்கல் அன்னைக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவம். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும், என்ன மத கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா உங்க முகத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கரியை தான் பூசுவாங்க. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே சொல்வது போல என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சங்கிங்க இன்னைக்கு இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அவர் மொத்தமாக டோட்டலாக அமித்ஷாவோட காலில் சரண்டர் ஆகிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு.
பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு சிறுபான்மையினரை நான் பாதுகாப்பேன்னு. முதல்ல நீங்க அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அதை பாதுகாப்பு கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் வழியில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார். குறிப்பாக இந்த 4.5 வருஷத்தில் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது. கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய கல்வி உதவி தொகை மட்டும் 7 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு மானியமாக ரூபாய் 13 கோடி ரூபாய் நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஜெருசலம் செல்வதற்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் 37,000 ரூபாய் மானியத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது. தேவாலயங்களை எல்லாம் புனரமைப்பதற்காக நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, இதுவரைக்கும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது. சிறுபான்மையினர் நடத்திருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம்னு இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது. இது மட்டுமல்ல, இங்கே நான் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போல நேற்றைக்கு திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய ஆசிரியர் தேர்வு கமிட்டியில் அந்தந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே ஆசிரியர்களை தேர்வு செய்யலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உத்தரவு போட்டுக்கிறாங்க. இதை பல வருட கோரிக்கை. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தொடர்பாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் எதிர்கொள்கின்ற பாதிப்பை உணர்ந்து மாநில அரசின் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் அனைத்தும் வாபஸ் பெறப்படுகின்றன அப்படின்ற அறிவிப்பையும் நேற்று வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் 1500 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி சிறுபான்மை மக்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கிறது. உங்களுக்கு அரணாக இருக்க நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அரசிற்கு நீங்கள் பாதுகாப்பாக, நீங்கள் அரணாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சங்கிகளுடைய முயற்சி என்றைக்கும் தமிழ்நாட்டில் எடுபடாது. அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதற்கு மிக மிக முக்கியமான காரணம். தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்முடைய முதலமைச்சரை நம்புறாங்களோ, நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்முடைய கூட்டணி மேலும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது வெறும் தேர்தலுக்காக அமைக்க கூட்டணி கிடையாது. இது ஏதோ தேர்தலுக்காக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி கிடையாது. வருடந்தோறும், மாதந்தோறும், வாரந்தோறும், தினமும் உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவங்க இங்க இருக்கிறாங்க. எனவே மத நல்லிணக்கத்திற்கும் மக்களுடைய ஒற்றுமைக்கும் எதிரான பாசிஸ்டுகள் கூட்டத்தை, அடிமை கூட்டத்தை நாம விரட்டியாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்கும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்புவீர்கள். அதிமுக, பாஜக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா டீலிமிட்டேஷன் வரும். புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவாங்க. மீண்டும் இந்தியை திணிப்பாங்க. மாநில உரிமைகள் அனைத்தும் பறிபோகும். ஆகவே வந்திருக்கக்கூடிய நீங்க அனைவரும் விழிப்போடு இருந்து அடுத்து வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாக்குகளை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உதயசூரியன் சின்னம் இந்த துறைமுகம் தொகுதியில் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க. குறைந்தது 200 தொகுதி ஜெயிக்க வேண்டும்னு. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய தொடக்கமாக இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொளத்தூர், திருவிக நகர், எழும்பூர், அம்பத்தூர், வெள்ளிவாக்கம், இந்த துறைமுகம், இப்படி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நீங்கள் மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய கூட்டணிக்கு நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நான் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.